குட் மார்னிங். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்க்க போகிறது எப்படி லேம்ப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸில் ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜொரின் அப்படிங்கிற வெர்ஷன்ஸ் அதிகமாக இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி பிஹெச்பி ஃபைலை வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பவும் போல் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, நோட் பேடு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிஹெச்பி. ஸோ எப்பவும் போல் என்னது தான் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் வெல்கம். நம்ம இதில் என்ன ஒரு அட்வான்டேஜஸ்னால், நீங்கள் இது ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜாக இருக்கிறதுனால நீங்கள் கோடிங் வந்து லினக்ஸுக்கு ஒரு மாதிரி கோடிங், விண்டோஸ் ஒரு மாதிரி கோடிங், மேக் ஓஎஸ்க்கு ஒரு மாதிரி கோடிங் எல்லாம் போடணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் கோடிங் நம்ம காமனாக போட்டுட்டோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஓஎஸில் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அதே கோடிங்கை ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் ஒரு சில சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, விண்டோஸில் ஒரு மாதிரி படிச்சிருப்பீங்க, ஆனால் லினக்ஸ் ஓஎஸில் வரும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அப்போ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் கோடிங் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் மெயின் அட்வான்டேஜஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் கோடிங் போட்டிங்கன்னா எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் அதை என்ன பண்ணலாம், நாம் ரன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி போட்டுட்டோம். ஸோ இது எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லினக்ஸில் ஜொரின் ஒரு ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக நம்மளோட ஹோம் ஃபோல்டர் இருக்கும் இல்லைங்களா? எல்லா ஃபைல்ஸுமே அதில் தான் சேவ் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபோல்டர் அப்படிங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வேருக்குள்ளே wwwன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா HTML அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ளே உங்களோட ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் ஃபோல்டர் உங்களோட எக்ஸாம்பிளுக்கு ராஜேஷ் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபைலை சேவ் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் sample.php அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரௌசர், ஓகேவா, ஒன்றா மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸோ எனிதிங், அல்லது உங்களோட க்ரோமோ அல்லது க்ரோமியம், ஸோ எது இருந்தாலும் சரி அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே அட்ரஸ் பாரில் இதை இப்படி டைப் பண்ணிக்கோங்க, http://local host ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணி என்ட்ரு கீயை வந்து கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். வெல்கம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இவ்வளோ தான் சிம்பிளாக வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பி ஃபைலை இதில் ரன் பண்ணுறோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.